ரொம்ப அருமையா பேசிட்டீங்க அருணா. நீங்க ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொன்னீங்க. நீங்க கண்டம் விட்டு கண்டம் போயிட்டீங்க. உண்மையிலே நம்மளுடைய ஏசியா கேண்டி கண்டம் விட்டு கண்டம் போயிடுச்சு. எங்கெங்கெல்லாமா போச்சு? அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாங்க. நான் வேணா உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. அதுல நிறைய வீடியோ எல்லாமே இருக்கு. அப்படியாம்மா? எதுலம்மா பார்க்கணும்? ஏசியா கேண்டி யூடியூப் சேனல் போனாலே தெரியுங்க. எல்லா வீடியோவும் அங்க இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். இன்ஸ்டா, யூடியூப் எல்லாத்துலயும் இருக்கு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப பெருமையான விஷயமா. அது மட்டும் இல்லாம நீங்க ஒண்ணு ரொம்ப அழகா சொன்னீங்க. 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா ஃப்ரீ டெலிவரி. ஆமாங்க, 200 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, 3000க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரீ டெலிவரி, டோர் டெலிவரி போய் வீட்டுக்கே போய் கொடுத்துருவோம் நாங்க. ஆமாங்க, நேத்து கூட நான் என்னோட ஃப்ரெண்டுக்கு ஆர்டர் போட்டேன். ஃப்ரீ டெலிவரி இன்னைக்கு கிடைச்சிருச்சாங்க. ரொம்ப குயிக்கா டெலிவரி பண்றீங்க, ரொம்ப பாராட்டுக்குரிய அவங்க விஷயம். கேட்ட உடனே இங்க கால் பண்ணி சொல்லிடுவேன், உடனே டெலிவரி பண்ணிடுவாங்க. இப்போ நீங்க போன உடனேயும் நீ ஏதாவது கேட்டானா உடனே எங்க டெலிவரி கொடுத்துருவோம் நாங்க. ரொம்ப அருமையான விஷயமா. இதனை தொடர்ந்து, இந்த வாதத்தை தொடர்ந்து நம்ம அட்ராக்டிவ் கேண்டில இருந்து 4 இன்ச் ரோல் கார்த்திகா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்ப்போம். உலகொரு மூன்றையும் புணர்ப்பாய், மாற்றுவாய், துடைப்பாய், வளர்ப்பாய், காப்பாய். கனியிலே சுவையும் காற்றிலே இயக்கமும் கலந்தாற் போல நீ அனைத்திலும் கலந்தாய். உலகெல்லாம் தானாய் ஒளிர்வாய் போற்றி என்னும் பரம்பொருளை போற்றி இந்நன்னாளில் இங்கு கூடியிருக்கும் பெரியோரை வணங்கி நமது ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனத்தின் தூண்களாக இருக்கும் அனைவரையும் வாழ்த்தி என் உரையை தொடங்குகின்றேன். நீங்க சொன்னது சரிதான் சகோதரி. நீங்க கண்டம் விட்டு கண்டம் போயிட்டீங்க தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் எங்க பில் ரோல், பார்கோடு ஸ்டிக்கர்ஸ், கேரி பேக்னு ஒரு ஆபீஸோட ஸ்டேஷனரி சொல்யூஷனே நாங்களா தான் இருக்கோம். ஆமாங்க ஆமாங்க. எங்க ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு எத்தனையோ சிறு டெக்ஸ்டைல்ஸ், பேக்கரி, சூப்பர் மார்க்கெட், மெடிக்கல் ஷாப் ஓனர்ஸ்னு எல்லாருமே எங்களை மாதிரியே டாப்புக்கு போயிட்டாங்க. இன்னொன்று உங்களுக்கு தெரியுமா, எங்களோட பில் ரோல் எல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாத குறைவான விலையில நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ரோல் எல்லாமே ஸ்ட்ராங்கான ரோலாக இருக்கும். அது போக குட் பிரிண்டிங்காகவும் பெர்ஃபெக்ட் குவாலிட்டிலையுமே நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பில் இல்லைன்னா சேல்ஸே கவுண்ட் பண்ண முடியாதுங்க. எல்லா இடத்துலையுமே எங்கள் பில் ரோல் தான் நின்று பேசும். அது மட்டுமா, எங்களோட சிந்தட்டிக் டேகெல்லாம் எப்பவுமே யாராலையுமே கிழிக்கவே முடியாது. தரமாகவும் தனித்துவமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு தெரியுமாருனா? இனிமே தெரிஞ்சுக்கிறேன் மேடம். தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமா கார்பன் A4 ஷீட்டு, A5 ஷீட்டு, பட்டர் ஷீட்டுன்னு எல்லாமே நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். A4 ஷீட்டு, A5 ஷீட்டெல்லாம் நார்மலாக கொடுக்கல, பிளெயினு, டின்ட்டுன்னு உங்கள் கேண்டி மாதிரியே நாங்களும் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். நம்ம ஏசியா ஃபார்ம்ஸ் நிறுவனம் ரிலீஸ் செஞ்ச தமிழ் கேலண்டர் ஆப் பார்த்துருப்பீங்க. அதில் நாள், கிழமை, ராசி பலன், திருக்குறள்னு அத்தனையுமே ஒரே ஆப்பில் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களோட ஆப்பில் நீங்கள் ஒரு நாள் டேட்டை பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாளே உங்களுக்கு மிகச் சிறப்பாக அமையும். சகோதரி, அதுக்கு வாய்ஸே நான் தான் கொடுத்தேன். கொடுங்கம்மா, நீங்கள் கொடுக்குறதுக்கு தானே இருக்கீங்க, வேற எதுக்கு இருக்கீங்க? ஏம்மா இப்படி மறைச்சிட்டீங்களேம்மா ஏசியா ஃபார்ம்ஸு. காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர், உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க நாங்களும் கூடிய விரைவில் இந்தியா மட்டுமல்லாமல் மற்ற உலக நாடுகளிலும் தடம் பதிப்போம் என்று கூறி இசைக்காத பாட்டும் முடிக்காத உரையும் பாலென்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அவங்களோட பிரிண்டிங் குவாலிட்டியும் சரி, சிந்தட்டிக் டேகும் சரி, ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். சிந்தட்டிக் டேக் கிழிக்கவே முடியாதுன்ட்டு ரொம்ப அருமையான வாதத்தை முன் வச்சாங்க. அதனை தொடர்ந்து நம்ம சம்பாவல் சண்முகப்பிரியா என்ன சொல்ல வர்றாங்கன்றது இதுதான் கேட்போமே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
கம்பெனிக்குள்ள என்ட்ரி ஆனதும் டிஸ்பிளேல இருக்கிறதே நாங்க தான். எங்களை தாண்டி தான் நீங்க உள்ளேயே போகணும். கார்த்திகா அழகாக பேசுனீங்க. கார்த்திகா சொன்ன மாதிரி வெரைட்டியா நாங்களும் தான் சிறுதானிய லட்டு, கருப்பு கவுனி, முந்திரி மிட்டாய், அது போக 30 வகையான கடலை மிட்டாய் நாங்களும் தான் கொடுக்கிறோம். அவங்க டிசைன் குவாலிட்டி பற்றி சொன்னாங்க நடுவர் அவர்களே. நாங்களும் தான் எங்களோட முந்திரி கடலை மிட்டாய், நாட்டு சர்க்கரை கடலை மிட்டாய், கருப்பட்டி கடலை மிட்டாய் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, நாங்கள் கொடுக்குற கடலை மிட்டாயில் 0% ப்ரிசர்வேட்டிவோட தான் நாங்கள் கொடுக்குறோம். நடுவர் அவர்களே, எங்களோட பேக்கிங் லுக் குழந்தைகளை கவர்ற மாதிரி சும்மா அட்ராக்டிவாக இருக்கும் தெரியும்ல. அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனா கருப்பு கவுனி வாங்கி கொடுத்து சமாதானம் பண்ணிடலாம். அது எவ்வளவு பிளஸ் தெரியுமா நடுவர் அவர்களே. இத்துடன் போகும்போது யாராவது குடும்பமா வந்திருந்தீங்கன்னா கருப்பு கவுனி வாங்கிட்டு போயிருங்க. வீட்டுக்குள்ள எந்த சண்டைனாலும் சரியாயிரும். தீர்ப்பு எங்க பக்கம் சொல்லணும். நாட்டாம தீர்ப்பை மாத்திடக்கூடாது. மாத்திர மாட்டேமா. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க நம்ம சண்முக பிரியா. அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துடலாம். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க. முந்திரி மிட்டாய், கருப்பு கவுனி அரிசியோடைய பயன்களை பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரியுமா? உடல் சூட்டை வந்து ரொம்ப குறைக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டாக்டருடைய பரிந்துரையின்படி தான் நம்ம அந்த கருப்பு கவுனி கடலை மிட்டாய் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். யாராவது இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா போகும்போது நீங்க வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? அதனை தொடர்ந்து நம்ம மல்டி கலர் சாய்விக்கு என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத கேட்போமா? பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களுக்கும், இரு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களுக்கும், பெரும் திரளாக வந்திருக்கும் குடும்ப உறவினரான உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையிலே எனக்கு ஒரு தனி இடம் உண்டு. ஏனென்றால் இவர்கள் தொழில் சார்ந்த தலைப்பின் கீழ் தன்னுடைய நேரடியாக பங்களிப்பை தருகிறவர்கள். ஆனால் நேரடி தொடர்பு இல்லாமல் அலுவலக பின்னணியில் இருந்து கீழே இருந்திருக்க உங்களின் சார்பில் இந்த மேடையில் பேச வந்திருப்பது தான் மாத்திரம் மட்டும்தான் என்ற பெருமையும் அங்கீகாரம் எனக்கு என்றென்றைக்கும் உண்டு. இன்றைய பட்டிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு மிக அற்புதமான தலைப்பு. அட்ராக்டிவான ஃபார்ம்ஸா, ஆரோக்கியமான கேண்டியா. நான் முதல்ல நடுவருக்கு 2 நன்றிகளை தெரிவிக்க விரும்புகிறேன். ஒன்று, அவங்க தலைப்பில் சொன்னாங்க அட்ராக்டிவான ஃபார்ம்ஸா அப்படின்னு. தொழிலுக்கு நம்ம கஸ்டமர் இருக்குன்னா என்ன தேவை? முதல்ல நம்ம அட்ராக்டிவாக கொடுக்காதானே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. எனவே தலைப்பின் மூலமாக தீர்ப்பு வழங்கிய நடுவர்களுக்கு முதற்க நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிப்பா. அப்புறம் இன்னொன்று, ஆரம்பத்திலே சொன்னாங்க ஆலமரமும் விழுதும் போல அப்படின்னு. அவங்களே சொல்லிட்டாங்க நடுவரே, நாங்கள் தான் ஆலமரம்ட்டு, எங்களால் தான் நீங்கள் தாங்கி பிடிக்க நீங்கள் விழுதுகள் சொல்லிட்டு. எனவே மறுபடியும் தீர்ப்பளித்த நடுவர் அவர்களுக்கு என்னுடைய 2ஆம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய 3 சகோதரிகளை மிக அற்புதமாக அழகாக பேசினாங்க. ரொம்ப காண்டு. அவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம். தயவுசெய்து நீங்கள் 3 பேர் கேண்டிலே ஜாயின் பண்ணிடுங்க. மூத்த சகோதரி பேசினாங்க. புதுசாக பேச பாயிண்டில் நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் அவங்களுக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். மூத்த சகோதரி பேசினாங்க, அனுக்கா ராஜமாதா மாதிரி பாட்டு போட்டதுனால ரொம்ப ராஜமாதா மாதிரி வந்து ரொம்ப அழுத்தமாக பேசியிருக்காங்க. அப்படியா? அவங்க சொல்கிறாங்க கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. சரி பரவாயில்ல, நடுவர்களே பேச்சு மாறக்கூடாது. நான் உங்கள் வழிக்கே வர்றேன், அவங்ககிட்ட நேரடியாக கேட்குறேன். நம்ம தயாரிக்கிற மசாலா கடலை மிட்டாய்க்கு மசாலா கணக்கு கொஞ்சம் கடுகு அள்ளி போட்டுருங்க. சரிங்களா? எப்பா அப்படி இப்படி அள்ளி போட்டாதீங்கப்பா, கஸ்டமர் பாவம்ப்பா. 2ம் காரம் தானே. அப்புறம் சொல்கிறாங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்களாம். அதாவது வேற ஒன்றும் இல்லை. இது எதுக்கு தெரியுமா? அவங்க டெய்லி ஓடி ஓடி வந்து பஞ்சு வைப்பாங்க. அதை யாரும் கண்டுக்கூடக்கூடாதுன்னு சூசகமாக சொல்கிறாங்க அவங்ககிட்ட. இது என்னக்கா வேலை? நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் அணியில் சொன்னாங்க, லாவண்யா சிஸ்டர் சொன்னாங்க, பிறந்த குழந்தைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் தான், இறந்த குழந்தைக்கும் டெத் சர்டிஃபிகேட் தான் அப்படிங்க. அப்போ சர்டிஃபிகேட்டில் தொடங்கி சர்டிஃபிகேட் முடியும்னு சொல்லி அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் முதல்ல போனோடனே ஸ்வீட்டு வாங்குவோம்மா. அவங்களும் 2 குழந்தைக்கு தாய். குழந்தை பிறந்தோடனே உங்களுக்கு தெரியும் தாய்மார்களுக்கு
நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு பேப்பர் எடுத்து குழந்தை பிறந்த நேரம், அது ஆனா பெண்ணா பாலினம், தாய் தகப்பன் பேரை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க என்ன குழந்தை அப்படின்றதையோ. சரிக்கா, நான் உங்க வழிக்கே நான் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்க கடையில் போய் ஸ்வீட் வாங்குறீங்க, ஆனா ஸ்வீட் வாங்கி முடிச்சோடனே பில்லு எவ்வளோன்னு கேட்பீங்க. நீங்க பில்லை கட்டி கொடுத்தா தான் அவங்க ஸ்வீட்டை உங்க கையில கொடுப்பாங்க. அங்கேயும் நாங்க தாங்க முன்னிலையில் இருக்கோம். நான் சந்தோஷத்துல ஸ்வீட் வாங்கலப்பா, கேண்டியை மட்டும் வாங்கிட்டோம். பில்லு கொடுக்கலையா? பில்லு கொடுக்கலையா? பில்லு கொடுக்கலையாப்பா. அவங்களோட ப்ராடக்டை முன்னிலைப்படுத்தினா ஸ்வீட் கொடுப்பாங்களா குழந்தை பிறகு தான். சரி பரவாயில்ல, இப்போ நான் முன்னிலைப்படுத்தட்டுமா? எங்கள் ரோலோட குவாலிட்டியை பாருங்களேன். சும்மா வெளியில் போகும்போது புது மாப்பிள்ள மாதிரி ஃபிலிம் சுற்றி போகும் பாருங்க, கன்னியாகுமரிக்கு காஷ்மீர் வரைக்கும். அந்த உட்காந்துருக்காங்க பாருங்க எங்கள் சிங்க புது மாப்பிள்ள மாதிரி பின்னாடி அத்தனை பேரும். அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. மெட்டீரியல் பற்றி பேசிங்கன்னா இவங்க வந்து என்னென்னமோ பேசிக்கிட்டு இப்போ நிறைய பேசியிருக்காங்க. அப்புறம் சொல்கிறாங்க அக்கா மிகப்பெரிய கண்டுபிடிப்புசாலி. என்னன்னா இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனம் ஜோகோ நிறுவனம். அது உண்மையில அவங்க எங்கே கஸ்டமரா? பெருமைக்குரிய விஷயம். நான் அதை மறுக்கல, நாங்கள் எல்லாருமே மறுக்கல, பெருமைக்குரிய விஷயம். ஆனால் இன்னைக்கு இன்விடேஷன் நோட்டிக் பார்த்தீங்களா, அதில் இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வர்ற பச்சையை பார்த்து எங்க கஸ்டமருங்க அக்கா என்ன பிரிண்டிங் பார்த்து இன்விடேஷன் பார்க்கல நினைக்கிறேன். முடிஞ்சோடனே மேக்ஸிமம் நீங்கள் ஒரு இன்விடேஷன் கொடுத்துருங்க சரிங்களா? போயிருமா. அப்புறம் சொல்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கான், டைஅப் இருக்கான், அப்புறம் எங்கனால ஆர்டர் பண்ணலாம் என்னமோ சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒன்று மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் புக் பண்ணாலும் அங்கே முதலாக என்ட்ரு பண்ணுற பாஸ்புக்கு நாங்கள் கொடுக்குற அடித்து கொடுக்குறதா. இங்கேருந்து அங்கே புக்கே போகுது. புக் இல்லாமல் நீங்கள் பிரிண்ட் பண்ணிடுவீங்களா? இந்தியா ஃபுல்லாக போகிறாங்களாம், நல்ல விஷயந்தான். அப்புறம் நிறைய பேசியிருக்காங்க, வேண்டாம். சரி அடுத்து அருணா. ஏ அப்பா என்ன ஆவேசம். அவங்க ஏன் அப்படி பேசியிருக்காங்கன்னு பார்த்தா ராஜமாதா வளர்ப்பு. எங்க அணில ஜெனி சகோதரி சொன்னாங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி பிள்ளைய ரொம்ப அழகா வளர்த்திருக்கேம்மா. ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க, அற்புதமா பேசியிருக்காங்க. எங்க அணில சகோதரி சொன்னாங்க எங்க பேப்பர் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகுதுன்னு. அதுக்கு அந்தம்மா சொல்றாங்க இல்ல நாங்க குண்டு சுட்டிக்கலையே குதிரை ஓட்ட மாட்டோம், நாங்க கண்டம் விட்டு கண்டம் போறோம். என்னமோ இந்தம்மா கண்டம் விட்டு கடல் கடந்து போய் அங்க வணிகம் பண்ணி பெரிய தொழில் முதலீடுகளை கையகப்படுத்தி இங்கே கொண்டு வந்த மாதிரியும். உங்களுக்கு ஒன்றும் தெரியுமா சகோதரி, நீங்க இப்பதான் கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கீங்க. ஆனா நம்ம சார் தொழில் ரீதியாக வெளிநாடுகளில் போகும்போது சார் உங்களோட ஃபார்ம்ஸும் ரோலும் ரொம்ப கம்மியா கிடைக்குது, எங்களுக்கு இந்த ஷிப்பிங் பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லைன்னா நாங்க உங்ககிட்டயே வாங்கிடணும். அன்னைக்கே நாங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சோம். சும்மா அது மாதிரி ஒரு வரலாறு உங்களுக்கு உண்டோ? கண்டம் விட்டு கண்டம் போகிறாங்களா? சரி பரவாயில்ல. அப்புறம் நிறைய பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் வெளிநாடுகளில் இப்போ கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கலாம். விரைவில் நாங்களும் அங்கே பிரான்ச் போட்டிருப்போம். நீங்கள் உங்கள் கல்யாணம் முடிஞ்சு கணவரோடு அங்கே பர்ச்சேஸ் பண்ணும்போது அங்கே வாங்குற பில் ரோல் எங்கள் பில் ரோலாக தான் இருக்கும். விரைவில் அந்த உத்தரவாதத்தை நான் இந்த நேரத்தில் நடுவர் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். வச்சிருவோம்ப்பா, கவலைப்படாதப்பா. இப்போ நிறைய பேசியிருக்காங்க. ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்களாம். 200 3,000 3,000 பர்ச்சேஸ் பண்ணால் ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறாங்களா? சரி பரவாயில்ல. உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஃபாரினில் இருந்தாங்கன்னா 200 ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரிக்குள்ளே நேராக அந்த அம்மா வந்து பிடிங்க. எங்கேயும் போக மாட்டாங்க, ரிசப்ஷனில் தான் இருப்பாங்க சரிங்களா? நேராக வந்து சங்க பிடிங்க. அப்புறம் 5000 கேண்டி வாங்கினா இவங்க வந்து 5000 பர்ச்சேஸ் பண்ணால் இவங்க கேண்டி கிஃப்ட் வச்சு அனுப்புகிறாங்களாம். 5000 பில் போட்டாலே எங்கள் கேண்டி தானே போகுது அப்படின்னு. இந்த கருத்தில் ஒரு முரண் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? அதாவது 5000 கேண்டி அவங்க கொண்டு போகல, அந்த கேண்டியை வச்சு அவங்களோட ஃபார்ம்ஸை தான் எங்களுக்கு இழுத்துட்டு வராங்க. அப்ப கூட நாங்க தாங்க முடியல இருக்கோம். என்னமோ எங்க அணில இருந்து பேசுனது பாயிண்ட் எடுத்து எங்களை மடக்கிட்டாங்களாமா. அப்புறம் எங்க அணில ரொம்ப அழகா 90s கிட்ஸை பத்தி கடிதம்லாம் எழுதுறாங்க, அதெல்லாம் எங்களோட தானே அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்தம்மா சொல்றாங்க இல்ல நாங்க ஸ்வீட்டு மண்டி போட்டு கொடுப்போம், படம் வரைஞ்சு கொடுப்போம், கடலம்ல காதல் தீட்டுறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு தெரியுமா, நீங்க இந்த காலம் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அப்போல்லாம் ஸ்டோர்ல இந்த லவ் ப்ரொபோசல் கார்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அங்க கூட நாங்க தாங்க ஃபர்ஸ்ட் இருக்கோம். நீங்க இப்போ வந்ததுங்க ஏசியா ஃபார்ம்ஸ் தான் பாது. நிறைய என்ன பேசுறாங்க, அவ்வளோ ஆவேசம். எல்லாத்துக்கும் மேல பசிச்சா ஃபோன் பண்ணவுடனே எங்க கேண்டியை தான் கொடுப்பாங்களாம். இனிமே சொல்றாங்க அந்த அக்கா இல்ல நீங்க வாங்க நாங்க 10க்கு 12 ஃபார்ம்ஸ் தூக்கி கொடுக்குறோம் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த அம்மா அடிக்கடி உள்ள ஆர்டருக்கு வரும், குதிச்சு வேகமா வரும். அண்ணே எனக்கு மாங்காய் பழுக்கிற கலர்ல வேணும்னே, அண்ணே எனக்கு தேங்காய் பூக்கிற கலர்ல வரல அப்படின்னு. இனி மாங்காவும் பழுக்காது தேங்காவும் பூக்காது, கேண்டியை தூக்கி வச்சிருப்போம், உனக்கு கொடுத்துருவோம், நீ வாங்கிட்டு போ. அப்ப கூட நீங்க கேட்குற டிஃப்ரெண்டான கலரை கூட அதே நேரத்தில் வர வச்சு தர வச்சு நாங்கள் குவாலிட்டியா கொடுக்குறோங்க. அங்கதாங்க நாங்க எங்களுடைய நிறம் மாறினாலும் எங்களோட தரம் மாறாது. ஆனால் உங்களுடைய நிறம் மாறினால் சுவை கெட்டுவிடும். உங்களால் அது முடியுமா?
அப்புறம் எங்கெங்கேயோ போகுது. நம்ம இந்தியாவுக்குள்ளே போகிறோன்னா அவங்க எந்தெந்த நாடுமா போகணும்னா கனடா போகுது, அமெரிக்கா போகுது, சிங்கப்பூர் போகுது. இந்த டோராவி எக்ஸ்ப்ளோர் பார்த்தீங்களா? காடு மலை ஏமா கண்ட விட்டு கண்ட போகிறது பிரச்சனை இல்லை. நீங்கள் அங்கே என்ன முன்னிலைப்படுத்திருக்கீங்க, நீங்கள் என்ன முன்னிலை வைக்கிங்கன்னா பாட்டு பாடிட்டு போகுது. சரி ரைட்டு, சீக்கிரம் முடிஞ்சிடறேன். அப்புறம் நடுவரையே மிரட்டிட்டாங்க. நடுவர் அங்கிட்டு தான் நான் போவேன், தலை பத்திரம் தீர்ப்பு எங்களுக்கு. ஆமாப்பா, ரொம்ப பத்திரமா போகணும். நடுவர் அவர்களே பாருங்க, மிரட்டல் விடுக்கும் கேண்டியா அன்பு மரியாதையும் கொடுக்குற எங்களுடைய ஃபார்ம்ஸா என்பதை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்புறம் பிரியா பாவுங்க, நான் எதுவும் சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன். அந்த பிள்ளை அப்புறாணி பிள்ளை, அமைதியாக வரும் அமைதியாக போகும், அண்ணன் உயிராக இருக்கும். ஆனால் அவங்க நமக்கு நிறைய கண்டனம் கொடுத்துருக்காங்க. நொண்டோன்னு சொல்ல நாங்கள் தானே இருக்கோம், நீங்களா இருக்கீங்க. அம்மா கண்ணாடி திருப்பினாலாம் ஆட்டோ ஓடாதுமா. சரி நான் சொல்கிறேன், நாங்களும் என்ட்ரன்ஸில் வைக்கிறோம், நீங்கள் நினச்சா கூட தாண்டி போக முடியாது, அவ்வளோ விசாலம்மா. அடிக்கிறட்டுமா? இப்போ நினச்சா கூட எங்கள் சிங்கங்களை அடிக்கிடுவாங்க, உங்களால் முடியுமா? அப்புறம் 36 வெரைட்டி நிறையா கொடுக்குறாங்களாம். அனுக்காவும் அதைத்தான் சொன்னாங்க, பிரியாவும் அதைத்தான் சொன்னாங்க. நாங்கள் 36 வெரைட்டி கொடுக்குறோம், 36 வெரைட்டின்னு எதுவும் நம்ம குத்தி காட்டுறாங்களாம்மா. ஃபார்ம்ஸில் வெரைட்டி கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வெரைட்டி கூட இருக்கும், குத்தி காட்டுறாங்க. ரொம்ப படிச்சிட்டாங்களா, நாங்கள் கம்மியாக படிச்சிருக்கோமா. 5 வருஷம் ஆனாலும் அவங்க அதிகமாக படிச்சவங்களாம். 25 வருஷம் ஆனாலும் நீங்கள் குறைஞ்சி படிச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு, நாலடியாருடைய பாடல். பலகற்றார் என்று தற்புகழ்ச்சி வேண்டாம், அலர்கதி ஞாயிறை கைக்குடையும் காக்கும். பலகற்றார் கண்ணு மூலவாம், சிலர் கற்றார் அச்சாணி கண்ணதொரு சொல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப படிச்சவங்களுக்கு கம்மியா படிச்சவன் அச்சாணியா. நாங்கள் என்ன அவங்க வண்டி ஓடாதுமா தெரியுமா உங்களுக்கு? பாடல் தெரியாது நினைக்கிறேன், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். அப்புறம் சொல்றாங்க, கணவன் மனைவிக்கு சண்டைன்னா நீங்க கருப்பு கவனி வாங்கி கொடுங்க, உங்க மனைவி சரியாயிருவாங்க. நீங்க வாங்கிட்டு போங்க, சரியான பரவாயில்ல. அது சொல்லாம இருந்தாலே வாங்கி கொடுத்துருப்பாங்க, சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வாங்கி தருவாங்களா? அப்புறம் ஏசியா கேண்டீன் அறிமுகம் கூட வார்த்தைக்கு வார்த்தை ஏசியா கேண்டீன்றாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுடைய அறிமுகப்படுத்துவது கூட எங்களுடைய அடையாளத்தின் பெயரை வைத்து தான் உங்களால் செய்யவே முடிகிறது, இல்லைன்னா முடியாதுமா. எங்களோட நிறுவனம் எங்களோட பெருமைமா, எங்களோட ரோல் எங்களோட கௌரவம். எங்க ஃபார்ம்ஸ் எங்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. எங்களோட ரோல் இன்று கோலூன்றி கொண்டு இருக்கிறது. எங்களுடைய ஸ்டிக்கர் இன்று சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய சிந்தட்டிக் டேக் எங்களை சிந்திக்க சிரிப்புடன் வைத்துக் கொண்டிருக்கிறது. நாங்கள் கொடுக்கும் கார்பன் எங்களை காத்து கொண்டிருக்கிறது. நாங்கள் கொடுக்கும் கேஸ் புக் தினம் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படி உங்களால வர ஏதாவது சொல்ல முடியுமா? ஏதாவது பேசிக்கிட்டு. நடுவர் அவர்களே, நான் புதுசாக எதுவும் சொல்ல விரும்பல, ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். சங்க காலத்தில் எங்களுடைய பேப்பரோட தேவையை சங்க காலத்தில் இருக்கு. அது என்னன்னா, திருவள்ளுவர் தெரியும், தொல்காப்பியம் தெரியும். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் தொல்காப்பியம். அப்போ அவங்களோட நூல்களையும் பாடல்களையும் இயற்றுவதற்கு அன்றைய காலகட்டத்தில் கிடைத்த ஓலைச்சுவடிகளை பயன்படுத்தினார்கள். அதனுடைய மறு வடிவம் மறு சுழற்சி தான் இன்றைய பேப்பர் என்பதை தொல்காப்பியரே எங்களுக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்காரு என்றால் இதை விட ஒரு பெருமை எந்த நிறுவனத்துக்காக உண்டா? நீங்க காட்டிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன் எங்களோட தோல்வியை. நடுவர்களை நான் இறுதியாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். ஒரு மனிதனுக்கு ஏற்றம் உண்டு, இரக்கம் உண்டு. கற்றுக் கொடுக்கப்படுகிறது, இல்லது கற்றுக்கொள்கிறார்கள். இத்தனை வருட காலத்தில் நான் யார் என்று எனக்கு உணர்த்தியதும் என்னை உயர்த்தும் இந்த நிறுவனம் தான் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு நடுவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் வழங்கிய வாய்ப்புக்கு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 25ஆம் ஆண்டு வெற்றி விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் என் இதய உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம். உங்கள் வளர்ச்சியில் நாங்கள் வளர. உண்மைதான் நடுவர் அவர்களே, 25 வருஷமா வளர்ந்து இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அவங்களோட உழைப்பினால மட்டும்தான். அதுக்கு எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி 5 வருஷமா ஆரோக்கியத்தோட பாதையில் பயணித்து இன்னைக்கு ஆல் கிளியர் ஆகிருக்கோம், அதையும் மறுக்க முடியாது. அதையும் கண்டிப்பாக இந்த மேடையில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏஷியா ஃபார்ம்ஸோட உழைப்புனால மட்டும்தான் இன்னைக்கு நாம் இவ்வளோ ஒரு சக்ஸஸை பார்த்துருக்கோம். அவங்களோட அன்பான அணுகுமுறையினால் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு சில்வர் ஜூப்ளி கொண்டாடணும்னா அவங்களோட அன்பான அணுகுமுறையினால் மட்டும்தான் இந்த நிலைமைக்கு நமக்கு வந்திருக்கோம். பச்சையப்பாஸ் இன்னைக்கு நம்ம பச்சை கொடி காட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் யாரு? அதுக்கு நாம மட்டும்தான். இன்னைக்கு செல்வராணி நம்மளை சீராட்டி, செல்வராணி நம்மளுக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வர வைக்கிறாங்கன்னா அதுக்கு காரணமும் நாம தான். நம்மளை சீராட்டி பாராட்டுறாங்கங்க சீமாட்டி. இன்னைக்குள்ள என்னைக்குமே நம்மளை விட்டு கொடுக்காம இருக்காங்க வேளாங்கண்ணி. இப்படி அன்பை மட்டுமே அள்ளி கொடுத்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் இல்லையா? ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காகவே வந்தவங்க தாங்க ஏஷியா கேண்டியா.
நடுவர் அவர்களே, நான் ஒன்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நடுவர் அவர்களே, அவங்க சொன்னாங்க இல்லையா, ஃபார்ம்ஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. ஆரோக்கியத்தை ஆயுதமாக வச்சு பாரம்பரியத்தை பறைசாற்றிக்கிட்டு இருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, ஜப்பான், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், தைவான், தமிழன் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளோட பாரம்பரிய கடலை மிட்டாயை நாங்கள் வந்து கொண்டு போயிட்டுருக்கோம். சிறுதானியங்களை பற்றின விழிப்புணர்வை நாம் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒரு திருவிழான்னு ஒரு எக்ஸ்போ நடத்தணும் அதில் இல்லையா, அதில் நம்மளோட பாரம்பரிய கடலை மிட்டாயை பற்றி நம்ம கொடுத்துருந்தோம். சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்டால் அப்படிங்கிற ஒரு அவார்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த பெருமை ஏஷியா கேண்டி ஆகிய எங்களுக்கு வந்து சாரும். அப்புறம் பில் ஃபார்ம்ஸ் பற்றி பேசுனாங்க இல்லையா, என்னுடைய ஆப்போசிட் டீம். பில் ஃபார்ம்ஸ் தான் பெருசு அப்படின்னு வந்து முன்னாடி என்னோட பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எங்களை பற்றி என்ன தெரியும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இன்னும் தெரியல. நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். எங்கள் பாசத்தை வந்து பாசிப்பருப்பில் காட்டி கொடுக்குவோம். நாங்கள் எங்களோட காதலை கருப்பு கவனியில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மனைவியை நேசிக்கிறவங்க கருப்பு கவனி எப்படி வேண்டாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரமோட் பண்ணோம். மனைவியை நேசிக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, கணவனை நேசிக்கிற ஒவ்வொரு மனைவிமார்களும் கண்டிப்பாக எங்களோட கருப்பு கவனியை நீங்கள் கண்டிப்பாக வாங்கணுங்க. எதிரணியில் இருக்காங்க ஜெனிலான்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு கூட கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா. ஜெனிலா, உங்கள் கணவருக்கு கூட கண்டிப்பாக நீங்கள் போகும்போது கருப்பு கவனி கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க. குடும்பத்தில் எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் ஒரு முறை மட்டும் வாங்கி பாருங்கள். அப்புறம் பாருங்கள், மல்ல மல்ல மல்ல. ஓ, உங்கள் பேர் ஜெனி இல்லை, ஜெனி 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 அப்படின்னு உங்கள் பின்னாடியே சுற்றி வருவாருங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்து நடக்கும். ஜெனிக்காக மட்டும் நான் இது சொல்லலை. கீழே இருக்கிற ஒவ்வொரு மனைவிமார்களும் கண்டிப்பாக உங்களோட கணவருக்கு கருப்பு கவனி வாங்கி கொடுங்க. கணவருக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. அப்புறம் ஒன்று சொன்னாங்க, 90s கிட்ஸோட இதை வச்சு ஜெனிஃபர் ஒன்று சொன்னாங்க. 90s கிட்ஸ் அவங்களோட காதலை வந்து பேப்பரில் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொன்னாங்க. இப்போ கேண்டி சார்பாக நான் ஒரு கவிதை சொல்கிறேன். பாய்ஸ், காதலியை நேசிக்கிற காதலனாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸ் காதலனை நேசிக்கிற காதலியாக இருந்தாலும் சரி, காதலை நேசிக்கிற காதலர்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய காதல் சின்னமாகிய கருப்பு கவனியை வாங்கி கொடுங்க. நாங்கள் டின்னில் கொடுக்குறோம், உங்களோட லவ் சும்மா கின்னுன்னு இருக்கும். இந்தியாவிலேயே கருப்பு கவனிக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின நிறுவனமே எங்களோட ஏஷியா கேண்டி மட்டும்தான். அதை இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்புறம் ஏஷியா கேண்டி பற்றி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அவங்க கஸ்டமர் வந்தால் கவுண்டரில் இடம் பிடிக்கிற அவங்க எங்கே, கஸ்டமரோட ஹார்ட்டில் இடம் பிடிக்கிற நாங்கள் எங்கே. எங்ககிட்ட வந்து அவங்க வந்து சீன் போட்டுட்ருக்காங்க, நாங்கள் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி. அவங்க என்ன தான் பக்கமாக பேசினாலும் அவங்க பாக்கெட்டில் தான் போகிறாங்க. நாங்கள் பக்காவை பேக் பண்ணி பக்கெட்டில் போயிட்டுருக்கோங்க. இங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் முதல்ல ஒரு சகோதரி பேசினாங்க. ஏமா, ஏய் லாவண்யா, ஃபார்ம்ஸில் தொடங்கி ஃபார்ம்ஸில் முடிகிறாங்களாமா. எந்த ஊர்லங்க? பிறக்கும்போது ஒரு குழந்தை பச்சை குழந்தை, அதாவது பிறக்கிற ஒரு என்ன சொல்கிறது, இப்படி பிறக்கும்போதே 10க்கு 12 பில் ஃபார்ம்ஸோட ஏதாவது ஒரு குழந்தை பிறக்குமா? அவங்க சொல்கிறாங்க இப்படி பிறக்கும்போதுலேருந்து இறக்கும்போது வரைக்கும் ஃபார்ம்ஸில் தொடங்கி ஃபார்ம்ஸில் முடிகிறாங்களாமா. இது என்ன லாஜிக்னே எனக்கு தெரியல. கனவாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு சகோதரி பேசியிருந்தாங்க, ஜெனிலான்னு சொன்னாங்க. 5000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் ஃப்ரீ போஸ்டல் கொடுக்குறாங்களாமா. ஏங்க, ஏஷியா கேண்டிக்கு வாங்க, நீங்கள் 5000 ரூபாய்க்கு ஆர்டர் போட்டால் என்ன, ஆர்டர் கொடுக்குற அத்தனை பேருக்குமே ஆரோக்கியத்தை அன்பளிப்பாக பரிசாக கொடுக்குறோம் நாங்கள். அதுவும் ப்ரீமியம் பேக்கில் விஐபி கிஃப்ட் பாக்ஸில் கொடுத்துட்ருக்கோங்க. நாங்கள் எத்தனை எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் எங்களோட கிஃப்ட் பாக்ஸ். எடப்பாடி பழனிசாமி, அது மட்டும் இல்லாமல் நிர்மலா சீதாராமன் அவங்க வரைக்கும் நம்ம ரீச் ஆயிருக்கு நம்ம கோவில்பட்டி ஏஷியா கேண்டி கடலை மிட்டாய். அப்புறம் ஜெனி ஒன்று சொன்னாங்க, கடலை மிட்டாயில் எழுதி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டாங்க. எங்கள் பேப்பரில் மட்டும்தாங்க, நீங்கள் பேர் சொல்ல வைக்கிறது நாங்கங்க, மறந்துடாதீங்க நடுவர் அவர்களே. அப்புறம் கார்த்திகா ஒன்று சொல்லியிருந்தாங்க, தமிழ் கேலண்டர் ஆப்பை பற்றி சொல்லியிருந்தாங்க. உலக தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது தமிழ் கேலண்டர் ஆப் அப்படின்னு சொன்னாங்க. உயிர் வாழ தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனையும் இருக்கிறது எங்களோட மில்லட்ஸ் கேண்டிங்க. அதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம்.
சத்துணவு திட்டத்தில் கூட எங்களோட ஏஷியா கேண்டி, அதாவது கேண்டியை தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக ஒருத்தர் பேசியிருந்தார், வாத்திக்கு வந்து இன்னைக்கு நேரம் சரி, வாத்திக்கு வந்து வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். சங்ககால வரலாற்றை வந்து சாய்விக்கு இன்னைக்கு ரொம்ப அழகாக பேசியிருந்தார், ரொம்ப அழகாக பேசியிருந்தார். அதுவும் ஒன்று நோட் பண்ணிங்களா, அவர் பேசும்போது விற்காம திக்காம நிற்காம பேசிகிட்டு இருந்தார். எனக்கு ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வந்துச்சு, என் பேர் சூசை, நான் திங்கிறது தோசை, உனக்கு வைக்கப்போம்ல பூசை. மூச்சே விடாமல் பேசுகிறத பார்த்தா ஊர் ஃபுல்லாக ஒரே டைலாக தான் சொல்லிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வந்து பழக்க தோஷம். ஏன்னா நேற்று வரைக்கும் உள்ள ரீலை வந்து சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அதே ரீலோட அதை கண்டினியூட்டி வந்து இங்கே வருது. ஸ்டேஜ் ஏறினோன்னு அந்த ரீலோட கண்டினியூட்டி இங்கே வருது. வெங்கடேசன் நோட் பண்ணிக்கோங்க, இந்த ரீல் நம்பர் எத்தனை அப்படிங்கிறத கண்டிப்பாக நோட் பண்ணணும். நாளைக்கு ரிப்போர்ட்டில் வந்து இதை வந்து சாய்விக்க வந்து சப்மிட் பண்ண சொல்லணும், சரிங்களா? ரீல் அந்து போச்சுடா சாமி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்னோட விடலை, அப்புறம் என் சகோதரி அருணாவை பார்த்து, தங்கச்சியன் தங்கமான தங்கச்சியை பார்த்து என்னென்னலாம் கேட்டாருங்க அவர். மாங்காய் பூ கலரு, தேங்காய் பூ கலரு இதெல்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு வந்து குதிச்சு 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 வருவாங்களாமா. அவங்க குதிச்சு குதிச்சு வரப்போய் தான் அவங்களோட ஒன்று நோட் பண்ணுங்க, மல்டி கலர் சாய்விக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அவங்களோட ஓட்டுற மிஷின் பேர் என்ன, 5 கலர், 5 கலர் இல்லையா, 5 கலர் மிஷின். அவங்க குதிச்சு 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 வந்து கலர் கலராக கேட்டால் மட்டும்தான் அந்த பேரும், அந்த பேர் வரும். மல்டி கலர் சாய்விக்கின்னு பேர் எப்படி வந்துச்சு, அவங்க கேட்க போய் தான் வந்துச்சு. சங்க காலத்தில் காகிதமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பாரம்பரியத்தோட காவியமாக இருக்கிறதே எங்களோட கடலை மிட்டாய் தான். கரிசல் மண்ணோட காதல் நாயகனாக இருக்கிறதும் எங்களோட கடலை மிட்டாய் தான். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னாங்க, பொண்ணு மாப்பிள்ளை ஃபோட்டோ போட்டு ஒன்று கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு சொல்லியிருந்தோம். ஸ்டெச் ஃபிலிம் அவங்களோட பாக்ஸை வந்து, அவங்களோட பில் ஃபார்ம்ஸை வந்து ஸ்டெச் ஃபிலிம் போட்டு புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பொண்ணு யாருன்னு மட்டும் சொல்லுங்கள் வாத்தி, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் பொண்ணோட ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணி கண்டிப்பாக ஃப்ரீ டிசைன் போட்டு சொல்லவே இல்லையாப்பா, உங்களோட கல்யாணத்துக்கு சும்மா ஜம்முன்னு முடிச்சிடலாம். டிசைனர் எங்கே இருக்கீங்க, இவருக்கு ஒரு பாயசத்தை போடணும், நோட் பண்ணிக்கோங்க. பார்டர் ரோல் தரேன்னு சொன்னாங்க. பார்டரில் மட்டும்தான் நீங்கள், பேக்கெட்டில் நாங்கள், பக்கெட்டில் நாங்கள், ஃபாரினில் கூட நாங்கள் தான். ஸோ கண்டிப்பாக எங்களுக்கு தான் நடுவர் தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ரொம்ப அழகா ஏஷியா ஃபார்ம்ஸ் பெருசா, ஏஷியா கேண்டி பெருசா அப்படின்றத தாண்டி நம்ம எல்லாருக்குமே தேவை பில் ரோல் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமாக இந்த இடத்துல பதிய வச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்விடேஷன் கேண்டியிலேருந்து, பக்கெட் கடலை மிட்டாயிலேருந்து, கருப்பு கவனி கடலை மிட்டாயிலேருந்து எல்லாத்தையும் A to Z முடிச்சிட்டாங்க இவங்க. சரி, தீர்ப்பு யார் பக்கம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏஷியா ஃபார்ம்ஸா கேண்டியா? ஃபார்ம்ஸா கேண்டியா? சார் நீங்க சொல்லுங்க, ஃபார்ம்ஸா கேண்டியா? ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும் சார். ஓகே, நம்ம உட்காந்துருக்குது என்னமோ ஒரே பில்டிங்கு. எப்படி வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது தான், ஆலமரம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான மட்டும்தான் அதோடைய விழுது வந்து ஸ்ட்ராங் ஆகும். அந்த ஆலமரமாகிய ஏஷியா ஃபார்ம்ஸை தொடர்ந்து பின்னாடி விழுதுகளாக வளர்ந்து கொண்டிருக்கும் ஏஷியா கேண்டியும் முக்கியம்தான். ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு எவ்வளோ முக்கியமோ அதே போல் ஏஷியா ஃபார்ம்ஸ்ன்ற கண்ணும் முக்கியம், ஏஷியா கேண்டின்ற கண்ணு முக்கியம் என்பதை கூறி, நடுநிலைமை கூறி இந்த வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். அம்மா போகும்போது கடலை மிட்டாய் தரேன்னு இல்லை, அவங்களுக்கும் கொடுத்துரு. பாவம் அப்போதுலேருந்து கேட்டுகிட்டே இருக்காங்கம்மா, கொடுத்துரு.
அதானப்பா, நம்ம ஆஃபீஸ் வச்சு ஒரு பட்டிமன்றமே பண்ணிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ஆஃபீஸில் ஒரு சாலமன் பாப்பையா, ஒரு பாரதி பாஸ்கர் இவ்வளோ நாள் இங்கே தான் இருக்காங்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சு. எல்லாரும் நல்லா ஒரு கிளாப் பண்ணுங்க. சரி, ஓகே. ஆடியும் பார்த்தாச்சு, பேசியும் பார்த்தாச்சு, நடிச்சும் பார்த்தாச்சு. நாங்கள் நடிப்போம் ஆனால் பேச மாட்டோம்னு சொல்லிட்டு கலைவண்ணத்தை முகத்தில் காமிச்சிருக்காங்க. அவங்க கலைநயத்தை மேடையில் பார்ப்போமா? லெட்ஸ் வெல்கம் அவர் டீம்.
எல்லா நடிகரையும் ஒண்ணா ஒரே ஸ்டேஜ்லயே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இசை மலையில நனைய தயாரா? பதில் சொல்லுங்க. இப்போ உண்மையான மியூசிக் வரப்போறது இல்ல. ஒரு குரூப் வராங்க, பயப்படாதீங்க. வள்ளி போங்க.
பேன் வந்துருச்சு எல்லாத்துக்கும். சரி அவங்களுக்கு ஒரு கிளாப் பண்ணிடுங்க. எல்லாம் பண்ணியாச்சு. நம்ம பாரம்பரியத்தை பண்ணாம இருக்க முடியுமா? கம்பு சுத்தி ஆவேன்னு வராங்க நம்ம பாய்ஸ். எல்லாரும் முன்னாடி பார்க்காதீங்க, பர்ஃபார்மன்ஸ் நடக்க போறது பின்னாடி. அப்படியே டர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. சேர் இருக்கட்டும், அப்படியே சும்மா லைட்டா டர்ன் மட்டும் பண்ணிக்கோங்க. நல்லா கம்பு சுத்திட்டாங்க. சரி ஓகே, எல்லாருக்குமான ஸ்நாக்ஸ் டைம் வந்துருச்சு. ஸ்நாக்ஸ் அங்க இருக்கு, எடுத்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்களோட பிளேஸ்ல அரேஞ்ச் ஆகுங்க. உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. கார்ல வந்து அமர்ந்து இன்னிசை இரவுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த பூவிலே ஒரு காலத்தில் தனம் தேடும் நோக்கத்தில் திசை போகும் நாளில் போற்றுகே